கன்னியாகுமரி மாவட்டம் என்ஜிஓ காலனி பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுமியை பாலியல் புகார் கூற சொல்லி வீடியோ பதிவு செய்த பெண்ணை கன்னியாகுமரி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கலிங்கம். விவரங்களை வழங்கலாம் தங்கலிங்கம். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் என்ஜிஓ காலனி பகுதியை சேர்ந்த ஒருவர் ராமநாதபுரத்துல தனியார் கல்லூரியில பேராசிரியராக பணியாற்றி வர்றாரு. இவர் தாங்கள் புதிதாக கட்டிய வீட்டை பார்க்க வரும்போது பக்கத்து வீட்டில் வசிக்கும் பெண் ஒருவர் அவர் வீட்டுக்கு சென்றுள்ளார். அங்கு பேராசிரியரின் 9 வயது மகளை அழைத்து பேசியுள்ளார். அப்போது நான் சொல்வது போல் ஒருவர் மீது பாலியல் புகார் சொல்ல வேண்டும், இல்லையென்றால் உங்கள் குடும்பத்தையே அழித்து விடுவோம் என மிரட்டியுள்ளார். இதனால் பயந்து போன அந்த சிறுமி அந்த பெண் சொல்வதை பேசியுள்ளார். அதை அந்த பெண் வீடியோவாக பதிவு செய்துள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் தனது அம்மா வீட்டிற்கு வந்ததும் வீடியோவில் பேசிய விவரத்தை சிறுமி தெரிவித்துள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த தாய் கன்னியாகுமரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தனது 9 வயது மகளை பக்கத்து வீட்டைச் சேர்ந்த பெண் மிரட்டி ஆபாசமாக பேச வைத்து வீடியோ எடுத்ததாக புகார் தெரிவித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் ரஜிலா மீது கன்னியாகுமரி அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தங்கலிங்கம்.